வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஜில்லுன்னு நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஒரு கூல்ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சாத்துக்குடியை வச்சு ரொம்ப ஈஸியாக வித்தியாசமான டேஸ்ட்டில் மொசம்பி மோக்டைல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனாக பார்ப்போம். இன்றைக்கி நான் 3 சாத்துக்குடி எடுத்திருக்கேன். இப்போ அதை கட் பண்ணிக்குவோம். ரெண்டு சாத்துக்குடியை இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் இருந்து இப்போ ஜூஸ் எடுக்க போகிறோம். மூணாவதா இந்த சாத்துக்குடியோட முனையை மட்டும் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அப்படியே 2-3 ஸ்லைசஸும் இதில் கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண இந்த சின்ன பீஸை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஜூஸை ரெடி பண்ணிடுவோம். கட் பண்ண பழத்தை இந்த மாதிரி ஜூஸில் வச்சு அழுத்தி பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்குவோம். ஜூஸில் இல்லைன்னா கையிலேயே கூட பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸை எடுத்துக்குவோம். அதில் கட் பண்ணி வச்ச சாத்துக்குடி பீசஸை ஆட் பண்ணிக்குவோம். கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா இலையையும் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ டேஸ்ட்டுக்காக 2 ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி இடிச்சுக்கலாம். இப்படி இடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன், அப்படி இல்லைன்னா பருப்பு மத்தோட கைப்பிடி, அப்படியும் இல்லைன்னா சப்பாத்தி கட்டை, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடிக்கிறதால புதினாவோட ஃப்ளேவர் நல்லா வெளியே வரும். நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். இந்த கூல்ட்ரிங்கை நல்லா ஜில்லுன்னு ஆக்குறதுக்காக இப்போ சில ஐஸ் கியூப்ஸை சேர்த்துக்குவோம். கூடவே கட் பண்ணி வச்ச சாத்துக்குடி ஸ்லைசஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கூல்ட்ரிங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரைட், 7up ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ரெடி பண்ணி வச்ச சாத்துக்குடி ஜூஸை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அவ்வளோதாங்க, ஜில்லுன்னு டேஸ்டியான மொசாம்பி மோக்டைல் ரெடி. நார்மலான சாத்துக்குடி ஜூஸை விட இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இந்த சம்மர் டைமில் இதை செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.